வணக்கம். இந்த விளக்க தொகுப்புக்கு உங்கள வரவேற்கிறேன். பல தசாப்தங்களா தொடர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு பழைய மோதல் இன்னைக்கு எப்படி தெற்காசியாவுல ஒரு பெரிய அரசியல் அமைப்பு நெருக்கடியா உருவெடுத்திருக்குன்னு நாம பார்க்க போறோம். ஒரு வரலாற்றுச் சம்பவம் இன்னைக்கு இருக்கிற அரசியலை எப்படி தீர்மானிக்குதுன்னு தெரிஞ்சுக்க வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். ஈழக்கனவு அப்படிங்கறது பயங்கரவாதம் கிடையாது, அது ஒரு அடையாளம். 2026 மே 18 அன்னைக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் சொன்ன வார்த்தைகள் இவை. இத கேட்கும்போதே உங்களுக்கு புரியும் இது எவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு. பதவியில இருக்கிற ஒரு முதலமைச்சர் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்துக்கு அதிகாரப்பூர்வமா அஞ்சலி செலுத்துறது எப்படி உடனே ஒரு புவிசார் அரசியல் அதிர்வலைய உருவாக்குதுன்னு தான் நாம இந்த தொகுப்புல அலச போறோம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, முதலாவதா 2026 புவிசார் அரசியல் நெருக்கடி. அடுத்து இந்த மோதலுக்கான விதைகள் எப்படி தூவப்பட்டுச்சு. மூணாவதா இந்தியாவின் வியட்நாம்னு சொல்லப்படுற அமைதி காக்கும் படை. அப்புறம் 1991 நடந்த அந்த படுகொலை, திராவிட அரசியல்ல ஏற்பட்ட மாற்றம் மற்றும் கடைசியா இந்த அடையாளத்தின் மீளுருவாக்கம். இந்த வரிசையில தான் நாம பயணிக்க போறோம். முதல் பகுதிக்கு வரலாம். 2026 புவிசார் அரசியல் நெருக்கடி, அதாவது தமிழ்நாடு எப்படி விதிகளை மாற்றியமைக்கிறதுன்னு பாப்போம். 2026 மே மாசம் இந்தியாவை திரும்பி பார்க்க வச்ச ஒரு அரசியல் நிலநடுக்கு நடந்துச்சு. நடிகர் விஜயோட தமிழக வெற்றிக் கழகம் கட்சி 108 இடங்களை கைப்பற்றி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பதிவு செஞ்சாங்க. யோசிச்சு பாருங்க, 50 வருஷமா தமிழ்நாட்டை ஆண்ட 2 பெரும் திராவிட கட்சிகளோட ஆதிக்கத்தை இது முடிவுக்கு கொண்டு வந்திருக்கு. அவங்க முன்னிறுத்தினது தமிழர் முதன்மை அப்படிங்கிற ஒரு தீவிர அடையாள அரசியல தான். ஆனா இங்கதான் உண்மையான சிக்கலே ஆரம்பிக்குது. முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு அப்புறம் விடுதலை புலிகளின் தலைவர்களுக்கு அவர் செலுத்தின இந்த அதிகாரப்பூர்வ அஞ்சலி கடந்த 35 வருஷமா இருந்த ஒரு மிகப்பெரிய அரசியல் எல்லையை தாண்டி இருக்கு. இந்தியாவோட UAPA, அதாவது சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் இன்னைக்கும் தடை செய்யப்பட்டிருக்கிற ஒரு அமைப்புக்கு ஒரு மாநில அரசாங்கமே மரியாதை செலுத்துறது சாதாரண விஷயமா என்ன? இது வெறும் உணவுபூர்வமான பிரச்சனை மட்டும் கிடையாது. இதோட விளைவுகள் ரொம்ப கடுமையானவை. உள்நாட்டுல இது ஒரு தேசிய பாதுகாப்பு பிரச்சனையா மாறுது. தேசிய புலனாய்வு அமைப்புகள் நிலைமைய கூர்ந்து கவனிச்சுட்டு வராங்க. இன்னொரு பக்கம் வெளியுறவு கொள்கையில இது ஒரு பெரும் தலைவலியா மாறியிருக்கு. இலங்கை அரசாங்கம் இந்திய தூதரை நேர்ல அழைச்சு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதுல ரொம்ப உற்று கவனிக்க வேண்டிய மூலசார மாற்றம் என்னன்னா, தமிழ்நாட்டோட இந்த நிலைப்பாடு இலங்கை தன் பாதுகாப்பிற்காக சீனாவை நாடி போறதுக்கு ஒரு பெரிய காரணமா அமையுது. சரி, 2026 நடக்கிற இந்த சம்பவம் ஏன் இவ்வளவு சர்ச்சையா இருக்குன்னு புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் பின்னாடி போகணும். பகுதி 2, மோதலின் விதைகள். 1980களுக்கு ஒரு பயணம் போயிட்டு வருவோம். 1983 நடந்த கருப்பு ஜூலை கலவரத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பல்லாயிரக்கணக்கான இலங்கை தமிழர்களை அகதிகளா இந்தியாவிற்கு தப்பியோட வச்ச ஒரு உண்மையான மனிதாபிமான நெருக்கடி அது. ஆனா அதே நேரத்துல அப்போ இருந்த இந்திய அரசாங்கத்தோட ரகசிய மூலோபாயத்தையும் நாம கவனிக்கணும். பிராந்தியத்துல தன்னோட ஆதிக்கத்தை நிலைநிறுத்தவும் கொழும்புக்கு அழுத்தம் கொடுக்கவும் இந்திய உளவு அமைப்பான ரா மூலியமா போராளி குழுக்களுக்கு ரகசியமா ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு பக்கம் அகதிகளுக்கு அடைக்கலம், மறுபக்கம் போராளிகளுக்கு ஆயுதம். இது எப்படி ஒரு சங்கிலி தொடர் மாதிரி வெடிச்சதுன்னு பாருங்க. 1987 ஜூன் மாசம் இந்தியா யாழ்ப்பாணத்துல ஆபரேஷன் பூமாலை மூலமா வானத்திலிருந்து உணவு பொட்டலங்களை வீசினாங்க. அடுத்த மாசமே இந்திய இலங்கை அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகி இந்திய அமைதி காக்கும் படை இலங்கைக்கு போச்சு. ஆனா அக்டோபர் மாசத்துல நிலைமை தலைகீழா மாறிடுச்சு. இலங்கை ராணுவத்துக்கிட்ட பிடிப்பட்ட 12 விடுதலை புலி தளபதிகள் சயனைடு அருந்தி தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. இந்தியா தங்களை காப்பாத்த தவறிடுச்சுன்னு சொல்லி அமைதி ஒப்பந்தத்தை முறிச்சுக்கிட்டு இந்திய படைகளுக்கு எதிராவே பிரபாகரன் போர் தொடுக்க இதுதான் முக்கிய காரணமா அமைஞ்சது. இப்போ நாம ஒரு மிக முக்கியமான சோகமான திருப்புமுனைக்கு வரோம். பகுதி 3, இந்தியாவின் வியட்நாம். அமைதிப்படையா போனவங்க எப்படி இலக்கா மாறுனாங்கன்னு பாப்போம். இதுல இருக்கிற முரண்பாட்டை கவனிச்சிங்களா? இந்த போராளிகளுக்கு இந்தியா முன்னாடி ஆயுதம் கொடுத்து பயிற்சி அளித்துச்சோ, அதே போராளிகளுக்கு எதிரா இந்திய ராணுவம் கொரில்லா போர் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. அமைதிய நிலைநாட்ட போன பணி ஒரு இரத்தக் களரியான போராக மாறிடுச்சு. நம்ம சொந்த படைவீரர்களே உயிரை விட நேரிட்டது. அப்போதைய பிரதமர் ராஜீவ் காந்தியோட அரசியல் செல்வாக்க கடுமையா பாதிச்சுது. இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. 1100. இது வெறும் நம்பர் கிடையாதுங்க. இந்த போர்ல 1100க்கும் மேற்பட்ட இந்திய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இது நம்ம தேச அளவுல ஆழமா பதிஞ்ச ஒரு மிகப்பெரிய துயரம். இந்த மொத்த வரலாற்று பின்னணியோட உச்ச கட்டமே இந்த சம்பவம்தான். பகுதி 4, 1991 படுகொலை. திருப்பெரும்புதூர்ல நடந்த அந்த பெருந்துயரம்.
1990ல சண்டே மேகசின் இதழில ராஜீவ்காந்தி கொடுத்த ஒரு பேட்டி ரொம்ப முக்கியமானது. நாம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தா விடுதலை புலிகளை முழுமையா நிராயுதபாணியாக்க இந்தியா அமைதி காக்கும் படைய மீண்டும் அனுப்புவேன் அப்படின்னு சொன்னாரு. இந்தியாவோட நிலைப்பாடு என்னங்கிறதுல இந்த ஸ்டேட்மெண்ட் எந்த சந்தேகமும் வைக்கல. இதுதான் அந்த படுகொலைக்கு ஒரு முக்கிய தூண்டுதலா அமைஞ்சதுன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. மே 21, 1991 தமிழ்நாட்டோட திருப்பெரும்புதூர்ல ஒரு தேர்தல் பிரச்சாரம். அப்போ கரும்பு புலி தனு அப்படிங்கிற ஒரு பெண் தன் உடம்புல கட்டியிருந்த ஆர்டிஎக்ஸ் வெடிகுண்டே வெடிக்க செஞ்சாங்க. இதுல முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியும் கூட இருந்த 15 அப்பாவி மக்களும் பரிதாபமா உயிரிழந்தாங்க. உலக அளவுல ஒரு நாட்டோட தலைவரை வீழ்த்த நடத்தப்பட்ட முதல் மிகப்பெரிய தற்கொலை தாக்குதல் இதுதான். இந்த கொடூரமான சம்பவத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு? சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில சம்பவ இடத்துல இருந்த புகைப்பட கலைஞர் அரிபாபுவோட கேமராவில இருந்த படங்கள் அசைக்க முடியாத ஆதாரமா மாறிடுச்சு. இந்த சதிக்கு மூளையா செயல்பட்ட சிவராசன் பெங்களூர்ல போலீஸ் கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. இதோட விளைவா விடுதலை புலிகள் இயக்கம் இந்தியாவில அதிகாரப்பூர்வமா தடை செய்யப்பட்டுச்சு. அவங்களுக்கு அதுவரைக்கும் இங்க இருந்த மக்கள் ஆதரவு முற்றிலுமா காணாம போயிடுச்சு. இந்த வன்முறைச் சம்பவம் அதுக்கப்புறம் வந்த 30 வருஷ அரசியலை எப்படி மாத்துச்சுன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். பகுதி 5 திராவிட அரசியலின் மாற்றம். முக்கியமான திராவிட கட்சிகளோட நிலைப்பாடு எப்படி மாறுச்சுன்னு பாப்போம். 1991க்கு முன்னாடி டிஎம்கே, அதிமுக ரெண்டுமே விடுதலை புலிகளுக்கு ஆதரவாதான் இருந்தாங்க. ஆனா அந்த படுகொலைக்கு பிறகு டிஎம்கே ஆட்சி கலைக்கப்பட்டுச்சு. அவங்க அந்த ஐடியாலஜில இருந்து முற்றிலும் விலகிட்டாங்க. அதிமுகவுல ஜெயலலிதா ரொம்ப கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தாங்க. சுருக்கமா சொல்லணும்னா 2 கட்சிகளுமே தீவிரவாத போக்குகள்ல இருந்து முழுமையா விலகிட்டாங்க. ஆனா இப்போ வந்திருக்க தவவேகா கட்சி பல வருஷமா ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த தீவிர அடையாள அரசியலை திரும்பவும் 2026ல கையில எடுத்திருக்காங்க. இதுல 2 விஷயங்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். ஒரு பக்கம் 2009ல முள்ளிவாய்க்கால் இறுதிப் போர்ல 40,000 தமிழர்கள் கொல்லப்பட்டது இன்னைக்கும் தமிழக அரசியல்ல ஒரு ஆறாத வடுவா இருக்கு. மறுபக்கம் 2022ல உச்ச நீதிமன்றம் ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகளை சிறையிலிருந்து விடுதலை செஞ்சாங்க. இந்த 2022 சட்ட ரீதியான முன்னுதாரணத்தை வச்சுக்கிட்டு தான் அவங்களுக்கான தண்டனை முடிஞ்சிடுச்சு, இப்போ இது வெறும் அடையாள பிரச்சனை அப்படின்னு முதல்வர் விஜய் வாதிடுறாரு. சரி, இந்த வரலாற்று பின்னணியோட திரும்பவும் 2026க்கே வருவோம். பகுதி 6 அடையாளத்தின் மீளுருவாக்கம். இப்போ டெல்லி அரசாங்கம் முன்னாடி இருக்கிற சவால்கள் என்னென்னு தொகுத்து பார்த்தா 3 விஷயங்கள் நிக்குது. 1, இளைஞர்களோட வாக்குகளை கவர மறுபடியும் தீவிரமான துணை தேசியவாதத்தை நோக்கிய நகர்வு. 2, மாநிலத்தோட இந்த கொள்கை இந்தியாவோட அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை அப்படிங்கிற வெளியுறவு கொள்கையோட நேரடியாகவே மோதுது. 3, பயங்கரவாத தடுப்பு சட்டங்களை செயல்படுத்துறதுல கூட்டாட்சி முறையோட எல்லைகள் எந்த அளவுக்கு தாங்கும் அப்படிங்கிற தேசிய பாதுகாப்பு சவால். இறுதியா நாம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். அரசியலமைப்புச் சட்டம் உடையும் முன் ஒரு ஜனநாயகம் பிராந்திய அடையாளத்தையும் தேசிய பாதுகாப்பையும் எவ்வளவு காலம் சமநிலைப்படுத்த முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த விளக்க தொகுப்பு இந்த சிக்கலான புவிசார் அரசியல உங்களுக்கு தெளிவா புரிய வச்சிருக்கோன்னு நம்புறேன். உங்களோட கருத்துக்களை தொடர்ந்து சிந்திங்க. நன்றி.